உடைக்கும் பழக்கத்துக்கு உள்ள இவ்வளவு ரகசியம் இருக்கா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. கோவிலுக்கு சென்றாலே தேங்காய் உடைப்பது வழக்கமான ஒன்றாகும். அப்படி நாம் உடைக்கும் தேங்காய் உடைந்ததும் நல்ல தேங்காயா அல்லது கெட்ட தேங்காயா என்று தெரிந்து கொள்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அப்படி நாம் உடைக்கும் தேங்காய் சிதறி விழுந்தாலோ அல்லது இரண்டாக உடைந்தாலோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் உள்ளதாம். தேங்காயை உடைக்கும் போது அது ஒரே அடியில் நேராக இரண்டாக பிளந்தால் நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. உள்ளே இருக்கும் நீர் சிதறாமல் ஓடு சுத்தமாக பிரிந்தால் நம்ம வாழ்க்கையிலும் தடையில்லாத முன்னேற்றம் வரும் என்ற நம்பிக்கை உள்ளது. இப்படியான உடைவு மனதில் வைத்திருக்கும் காரியங்கள் தெளிவாகவும் உறுதியாகவும் நிறைவேறும் என்பதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் தேங்காய் வளைந்து அல்லது சாய்ந்து உடையும். இது காரியங்களில் சிறிய தாமதம் அல்லது வழியில் சில தடைகள் இருக்கலாம் என்பதை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது முழுமையான தோல்வி என்ற அர்த்தம் அல்ல. பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் அந்த தாமதங்களும் தடைகளும் நீங்கும் என்ற நம்பிக்கையும் இதற்குள் இருக்கிறது. தேங்காய் உடைக்கும் போது ஓடு அதிகமாக சிதறி 4 திசைகளிலும் பறந்தால் மனதில் குழப்பம் அல்லது எண்ணங்களில் தெளிவு இல்லாமை இருக்கிறது என்பதற்கான குறியீடு என்கிறார்கள். அதனால் தேங்காயை உடைக்கும் முன் 1 நிமிடம் மனதை அமைதியாக்கி வேண்டுதலை தெளிவாக நினைத்து கொண்டு உடைப்பது முக்கியமாக கருதப்படுகிறது. கோபத்தோடு அல்லது அவசரமாக தரையில் அடித்து தேங்காயை உடைப்பது தவிர்க்கப்பட வேண்டும். தேங்காய் ஒரு பலியாக அல்ல, ஒரு அர்ப்பணிப்பாக பார்க்கப்படுகிறது. அதனால் மரியாதையோடு இறைவனின் முன் வைத்து உடைப்பதே சரியான முறையாக நம்பப்படுகிறது. உடைந்த தேங்காயை காலால் மிதிப்பதும் மரியாதையற்ற செயலாக கருதப்படுகிறது. தேங்காய் உடைத்த பிறகு அதன் உள்ளே இருக்கும் நீரை சிறிது குடிப்பது உடலும் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு குறியீடு. அந்த நீர் உடலுக்கு குளிர்ச்சியையும் மனதுக்கு அமைதியையும் தரும் என்பதால் இந்த சின்ன பழக்கத்திற்குள்ளும் ஒரு ஆழமான அர்த்தம் மறைந்திருக்கிறது. இந்த சடங்கின் மைய கருத்து ஒன்றே: வெளியில் கடினமாக இருந்தாலும் உள்ளே தூய்மையாக இரு. அகங்காரத்தை உடைத்து மனதை இறைவனிடம் திறந்து வை. இந்த எண்ணத்தோடு உடைக்கப்படும் ஒரு தேங்காய் நம்ம வாழ்க்கையிலும் நல்ல தொடக்கத்திற்கான கதவை திறக்கும் என்ற நம்பிக்கை தலைமுறைகள் கடந்தும் தொடர்கிறது.